Hi guys, welcome. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அனதர் PHP ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த PHP ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட்ஸ். இந்த ப்ராஜெக்டோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்பாயின்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸை உங்கள் டைட்டில் படிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி ஒரு அப்பாயின்மெண்ட்டு டாக்டர்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா the project is easier to talk to appointment and get the appointment online, which saves a lot of time. ஸோ ஒரு பேஷண்ட்டோட டைமை சேவ் பண்ணுறதுக்கு தான் இது ஒரு மெயின் ஆப்ஜெக்டிவாக இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது இது முழுக்க முழுக்க ஒரு அப்பாயின்மெண்ட்டை பேஸ் பண்ணி வரதுனால இதோட மாடியூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே மாடியூல்ஸ் தான். ஒன்று டாக்டரோட மாடியூல், இன்னொன்று பேஷண்ட்டோட மாடியூல், அதாவது யூஸரோட மாடியூல். பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷனை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ டாக்டர்ஸ் மட்டும் அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இந்த டாக்டர்ஸ் மாடியில் என்னெல்லாம் பண்ணுவாங்க, பேஷண்ட் மாடியில் என்ன பண்ணுவாங்க, நான் ஜஸ்ட் ஒரு தியரட்டிக்காக சொல்லிடுறேன். நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே போகப்போ உங்களுக்கு நல்லா வேணும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு டாக்டர் மாடியூல்ஸ், டாக்டர்ஸ்க்கு ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். அந்த டேஷ்போர்டில் ஓவரால் வியூஸ் இருக்கும். இன்னும் எவ்வளோ அப்பாயின்மெண்ட்ஸ் வந்திருக்கு, இது வரைக்கும் என்ன அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் அப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, இது கேன்சல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் ஒரு ஓவர்வியூ வந்துடும். தென் அப்பாயின்மெண்ட் செக்ஷன்ஸில் என்னென்ன டாக்டர்ஸில் இருக்காங்க, என்னென்ன டாக்டர்ஸ் என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸில் இருக்காங்கன்றது எல்லாமே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். தென் ரிப்போர்ட்ஸ், நீங்கள் இந்த ஒரு மந்த்துக்கு எவ்வளோ ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும், ஸோ இந்த மந்தில் எவ்வளோ அப்பாயின்மெண்ட்ஸ் வந்திருக்கு, அது எவ்வளோ அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்க முடியும். இங்கேனா டாக்டர் மாடியூலில். தென் சர்ச் ஆப்ஷன், ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் ஆள் அப்படிங்கிற பேர் போட்டி கூட நீங்கள் அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பிகாஸ் இங்கே யூசர்ஸ் எல்லாமே கெஸ்ட் யூசர்ஸ் தான் உள்ளே வரப்போகிறாங்க. அந்த கெஸ்ட் யூசர்ஸ் அவங்களோட இன்ஃபர்மேஷன் லாகின் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அவங்களோட கிரெடென்ஷியல்ஸ்லாம் கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை. அவங்களோட பேர், அவங்களோட மொபைல் நம்பர் போட்டாலே அவங்க ஒரு யூசர் தான். ஓகேவா? ஸோ இதில் பேசிக்காக இருக்கிறது எல்லாமே ஜென்ரல் யூசர்ஸ் தான். யூசர்ஸ் எதையுமே மேனேஜ் பண்ணுறது அவசியமே கிடையாது. ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டு வந்து அவங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிவிட்டு அவங்களோட அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்ரூவ் ஆயிருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தியரட்டிக்கல் சொன்னது எல்லாமே மனசில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஃப்ளோ டயக்ராம். ஸோ ஹோம் பேஜில் வந்து டாக்டர் மாடியூல் அண்டு பேஷண்ட் மாடியூல். சாரி, தென் டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் மாடியூலுக்கு அப்பாயின்மெண்ட் அண்டு ரிப்போர்ட் சர்ச்னு இருக்கும். தென் பேஷண்ட் மாடியூல் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ், புக் அண்டு செக் அப்பாயின்மெண்ட், அது ரெண்டு மாடியூல் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு டேரெக்டாக ப்ராஜெக்ட்குள்ளே போகிறேன். ப்ராஜெக்ட்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இது அவங்களோட மெயின் பேஜ். இந்த ஹோம் பேஜில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓவரால் வியூஸ் மட்டும் இருக்கும். ஸோ இதுக்காக இந்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்ன அட்வான்டேஜஸ், இந்த ப்ராஜெக்டை எப்படி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது, எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு மெயின் பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் டாக்டரோட ஒரு அப்பாயின்மெண்ட் எப்படி கொடுக்குறதுன்றதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ பேசிக்காக நீங்கள் உள்ளே வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ண வேண்டிய செக்ஷன் இதுதான். ஸோ இங்கே நீங்கள் என்னெல்லாம் போகலான்னா உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகே, இங்கே யூஸ் தான் போட்டுருக்கேன். யூஸ் தான் போட்டு மொபைல் நம்பர் சம்திங் ஏதோ நான் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மெயில் ஐடி, வேலையான மெயில் ஐடி தான் கொடுக்கணும். சரி, நீங்கள் எதனா கொடுத்துக்கலாம். பட் நம்ம இப்போ கொடுக்க போது வேலையான மெயில் ஐடி தான். தென் டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ டைமிங் என்ன டைமிங்கில் உங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும், தென் என்ன ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ் உங்களுக்கு வேணும். இப்போ நான் உதாரணத்துக்கு ஜென்ரல் சர்ஜரி புக் பண்ணோம் அப்படின்னா ஜென்ரல் சர்ஜரியில் எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்களோ எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகாங்க. ஓகே, ஸோ காமியா சிங், அந்த மனோஜ்குமார் இருக்காரு. நான் ஏதாவது ஒரு தென் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். ஐ நீட் யுவர் அப்பாயின்மெண்ட் அர்ஜென்ட்லி அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அர்ஜென்ட்லி நான் கொடுக்குறேன். ஸோ புக் நான் கொடுத்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் டேட் மஸ்ட் பி கிரேட்டர் தென் டுடேஸ் டேட். ஸோ டேட் வந்து கண்டிப்பாக இன்னிடோட பெரிய டேட்டாக தான் இருக்கணும். என்ன பண்ணுறேன், யூசர் அண்ட் இமெயில் அட்ரஸ், gmail.com. டேட் வந்து இன்னைக்கு டேட் வந்து ஆக்சுவலாக 9 ஆகுது. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 12 கொடுத்துக்கலாம். 12/9/2024. ஓகே, ஸோ ஜென்ரல் சர்ஜரி டாக்டர். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் தென் டாக்டர்ஸ் வந்து மனோஜ்குமார், தென் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அது கொடுக்கல. புக் நான் கொடுக்கேன். ஹேஸ் பின் சென்ட் டு கான்டாக்ட் யூசர். ஸோ நம்மளோட வேலை இதுதான், யூசரோட வேலை இதோட முடிஞ்சு போச்சு.
இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா டாக்டர்ஸோட வேலை இருக்கும். ஸோ டாக்டர் வந்தீங்க அப்படின்னா டாக்டருக்கு மெயில் ஐடி போட்டு நீங்கள் டாக்டர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். டாக்டர்ஸ்ன்றது புதுசாக வரவங்க கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு புதுசாக ஒரு டாக்டர் வரனா ரிஜிஸ்டர் பேஜில் போய் ஜஸ்ட் அவங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அவங்க என்ன எதில் ஸ்பெஷலிஸ்ட்டோ அந்த ஸ்பெஷலிஸ்ட் சூஸ் பண்ணிட்டு டாக்டர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. பிகாஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறத நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெஜிஸ்டர் பண்ணாலும் நான் லாகின் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அப்பாயின்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, இப்போ டோட்டல் அப்பாயின்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்றதுலாம் உங்களுக்கு டேஷ்போர்டில் காமிக்கிறேன். ஓகே, ஸோ டேஷ்போர்டு வந்துட்ட பிறகு தென் அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் புதுசாக ஏதாவது அப்பாயின்மெண்ட் வந்திருக்கா, அப்படி இல்லைனா பழைய அப்பாயின்மெண்ட் இருக்கா, இல்லை அதில் அப்ரூவ் அப்பாயின்மெண்ட் எவ்வளோ, கேன்சல் அப்பாயின்மெண்ட் எவ்வளோ, ஸோ ஓவரால் அப்பாயின்மெண்ட்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் இங்கே ஷோ பண்ணிடும். ஸோ புதுசாக அப்பாயின்மெண்ட் இருக்குது, என்ன அப்பாயின்மெண்ட்னா நம்ம கொடுத்த யூசர் அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ அது என்ன அப்டேட் ஆகலை. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் நம்மளோட அப்பாயின்மெண்ட் இங்கே பதிவாகும். ஓகே, ஸோ நான் இதை வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் தான் வரும். பிகாஸ் எனக்கு இந்த பேஜ் தான் இருக்குன்றதால எனக்கு காமிக்கல. ஓகே, ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் நான் ஏதாவது பண்ணுறோம், ஸோ வியூ பண்ணி டேக் ஆக்ஷன். இதை நான் அப்ரூவ் பண்ணலாமா, டினே பண்ணலாமா, ஸோ ரிமார்க்ஸ் என்ன, எதற்காக இதை நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்றது எல்லாமே எனக்கு கொடுத்துருக்கேன். நான் ஜஸ்ட் அப்ரூவ் பண்ணுறேன், ஓகேன்னு கொடுத்துட்டேன், ஜஸ்ட் அப்டேட் பண்ணிட்டேன். எஸ், அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்டூர் எனக்கு வந்துடும். அப்படின்னா நாட் எட் அப்படின்றது. ஓகே, தென் கேன்சலேஷன் அப்பாயின்மெண்ட், எவ்வளோ அப்பாயின்மெண்ட் நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் ஒன்று கூட பண்ணல. இன்கேஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். ஆல் அப்பாயின்மெண்ட் இருக்கு இல்லையா, நாட் எட் அப்டேட் இருக்குது. இங்கே போய் நான் என்ன பண்ணுறேன், டேக் ஆக்ஷனில் கேன்சல் நான் கொடுத்துட்டு நாட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்கே போய் கேன்சல் அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி ஒன்று இருக்குது. அப்பாயின்மெண்ட் தான் கேன்சல் பண்ணியிருக்கேன், அன்அர்ஜென்ட் அப்பாயின்மெண்ட் நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணிக்க முடியும். தென் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது, உங்களுக்கு மந்த்லி ரிப்போர்ட் ஆர் வீக்லி ரிப்போர்ட் எது வேணாலும் நீங்கள் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு நான் இங்கேருந்து இன்னி டேட்டுக்குள்ளே ரிப்போர்ட் வேணும், சாரி 2000 கொடுக்கலாம், பிப்ரவரியிலேருந்து இன்னி டேட்டுக்குள்ளே இருக்க ரிப்போர்ட்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு எல்லா ரிப்போர்ட்ஸும் எனக்கு டேபிள் ஃபார்மேட் ஆகும். ஓகே, அதில் 40 ஆயிருக்கு, கேன்சல் ஆயிருக்கு, எல்லாமே எனக்கு ஏதாவது சர்ச் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா கூட எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு ரிப்போர்ட் நான் சர்ச் பண்ணி எடுக்கிறேன், எஸ் யூஸர் நான் கொடுத்தேன் அப்படின்னா யூஸரோட ரிப்போர்ட் மட்டும் எனக்கு சர்ச் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இது எல்லாமே டாக்டரோட மாதிரி. ஓகே, பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட்ஸ் முழுக்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால யூஸர் அவங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்காங்க இல்லையான்றது கூட செக் பண்ணிக்க முடியும். ஓகே, எல்லாம் பண்ணிட்டு பேஜுக்கு வந்து டேரெக்டாக பேஜ் வந்துடலாம். ஓகே, ஸோ செக் அப்பாயின்மெண்ட்டில் போய்ட்டு அப்பாயின்மெண்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எஸ், உங்கள் அப்பாயின்மெண்ட் பேரை போட்டிங்க அப்படின்னா உங்கள் அப்பாயின்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் வந்திருக்கும், ரிமார்க்ஸ் ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அப்புறம் உங்களோட அப்பாயின்மெண்ட் வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்றது இங்கே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே பேஷண்ட்ஸால் வர முடியல, பேஷண்ட்ஸால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது, ஸோ அப்பாயின்மெண்ட் கிடைச்சா போதும் அப்படின்றாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க, இப்போ திடீர்னு ஏதாவது ஃபீட்பேக் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் ஆட் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. ஸோ உங்களுக்கு மேலும் மேலும் உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ தேங்க்யூ.